இன்று தமிழ்நாடு முழுக்க அநேகமாக பேசப்படும் செய்தி அண்ணா பல்கலைக்கழகம். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட செய்தி தான் இங்கு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்குது. அதாவது ஞானசேகரன். இந்த ஞானசேகரன் யார்? இவருக்கு ஆல்ரெடி 3 மனைவிமார் இருப்பதாகவும், அதில் ஒன்று இவரை பிரிந்து இருப்பதாகவும், தாயுடன் 2 மனைவிகளை வைத்திருக்க இவர் வலுக்கட்டாயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழைந்து ஒரு பெண் பிள்ளையை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அந்த பெண் பிள்ளை இவரை இப்போது அடையாளம் காட்டி இவரை போலீஸ் கைது செய்திருப்பதாகவும் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். காரணம் என்னென்னு சொன்னால், இதே போல நிறைய பெண் பிள்ளைகள் வாழ்க்கையை சீரழித்த இந்த கயவனை அடையாளம் காட்டிய இந்த பொண்ணுக்கு உண்மையை நன்றி சொல்லணும். இனியாவது இவர் வெளியில் வந்தால் மக்கள் இவருக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும். இதே போல தமிழ்நாட்டு அரசாங்கமும் இதற்கு ஒரு முடிவு கட்டணும் என்று கேட்டுக்கொண்டு, இதை பற்றி உங்களின் கருத்து என்னென்று சொல்லி கொமல்ல போடுங்க. இவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாம் என்று கொமல்ல போடுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.